வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் ஹர்திக் பாண்டியா மும்பை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கேப்டன் சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் செம காண்டாயிட்டாங்க. 5 டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்காங்க. லெகசி சும்மாவா? ஏன்னா இது வந்து ரோஹித் ஃபேன்ஸோ மும்பை ஃபேன்ஸோ இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே. எனக்குமே பர்சனலா என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அந்த மனுஷன் எவ்வளவு டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு, இன்னும் ஒரு வருஷம் விளையாடிக்கலாமே அப்படின்னு. பட் மார்க் வச்சிருக்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா ஹர்திக் வந்து ஃபியூச்சர் கேப்டனா நாங்க பாக்குறோம், ஃபியூச்சர் டீம் பில்ட் பண்ண போறோம். ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங் அண்ட் ஃபேமிலியோட டைம் பண்றதுல என்ஜாய் பண்ணட்டும் அவரோட லைஃபை. அதை விட்டு ஏன் இன்னும் பேர்டன் எடுத்துக்கணும், இந்தியாவும் கேப்டன் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் ரைட் டைம் ஃபார் ஹிம் டு என்ஜாய் இஸ் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஓகேங்க. எனக்கு அப்போதுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க பண்ணது எல்லாமே ஓகே. இது ஒரு கொஞ்சம் மாசம் முன்னாடில இருந்து நீங்க பில்டப் கொடுத்துட்டே வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் மக்கள் அதை ஒத்துந்திருப்பாங்க. நீங்க வந்து ட்ரேடு முடிகிற டைம்ல டக்குன்னு அடிக்க தூக்கி இங்க போட்டு அவர் தான் கேப்டன் சொன்னோடனே மக்கள் காண்டாயிட்டாங்க. எனக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, அப்பதான் வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்து நம்மளே ஒரு மாதிரி காண்டில் இருந்தோம். அண்ட் ரோஹித் சர்மா ஒரு மாதிரி எமோஷனலா டவுன் ஆகி 1.5 மாசம் வெளியிலேயே வரல. அப்படின்னும் போது இந்த டிசிஷன் சொன்னா மக்களால எடுத்துக்க முடியல. IPL 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்.